வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகைகளை இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது சுண்டைக்காய். சுண்டைக்காய் ஒரு செடி வகையை சார்ந்தது. வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கும் தன்மை கொண்டது தான் இந்த சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் முருங்கைக்கீரையை விட அதிகமான இரும்பு சத்தை கொடுக்கக்கூடியது. பல மடங்கு இரும்பு சக்தியை நிறைந்தது தான் இந்த சுண்டைக்காய். அதை நம்ம பயன்படுத்தி பலன் பெறுவோம் என்று கூறிக்கொள்கிறோம். இந்த சுண்டைக்காய் எப்படிலாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த சுண்டைக்காய் வத்தலாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. சுண்டைக்காய் ஊறுகாய் இருக்கிறது, சுண்டைக்காய் மோர் குழம்பு, சுண்டைக்காய் காரக்குழம்பு, சுண்டைக்காய் துவையல் போன்ற முறைகளில் நம்ம முன்னோர்களும் நம்மளும் பயன்படுத்தின்னு வரோம். இந்த சுண்டைக்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயிற்றுப்புண். இந்த சுண்டைக்காய் வயிற்றுப்புண், குடல் புண்களை தீர்க்கும் வல்லமை படைத்தது. அதுக்கப்புறம் இரத்தத்தை சுத்தப்படுத்தும், உடல் சூட்டை தணிக்கும். குறிப்பாக உடல் சூட்டை தணிக்கும். நம்ம இப்போ வெய்ய காலம் என்பதால் உடல் சூட்டை தணிப்பதற்கு இந்த சுண்டைக்காயை ஒரு 5ஐ 2ஆக கட் பண்ணி மோரில் ஒரு 2 மணி நேரம் ஊற வைத்து அதை மிக்சியில் போட்டு அரைத்து மோருடன் கலந்து குடிப்பதன் மூலம் உடல் சூடு உடனே தணியும் என்பது உண்மை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இயற்கை காதலன் இன்பராஜ் என்ற யூடியூப் சேனல் இல்லாமல் இந்திய நாணயங்கள், இன்பா 3D டிராயிங், அதுக்கப்புறம் ஊமை வெடிகள், பிட்டு பேப்பர் போன்ற யூடியூப் சேனல்கள்